Hi friends, welcome to Food Family. இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போறேன். வெஜிடபிள் ஆம்லெட் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்லெட் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இந்த டிஷ் நீங்க சாப்பிடும்போது நல்லா ஹெவியா இருக்கும். நீங்க வேற எந்த டிஷ்ஷும் இது கூட சேர்ந்து சாப்பிட முடியாது. சோ இந்த ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆம்லெட் செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் மஷ்ரூம்ஸு இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கோங்க, கொஞ்சம் பச்சை பட்டாணி, இந்த க்ரீன் பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன், ரெட் பெல் பெப்பர், ஆரஞ்சு, எல்லோ அதெல்லாம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எக்கை பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 எக் எடுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நுர வர அளவுக்கு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லோ கலர் குடை மிளகா, வெங்காயம் நறுக்குன மாதிரியே அதே சைஸில் நறுக்கியிருக்கேன். அப்புறம் இது ஆரஞ்சு குடை மிளகா, உங்கள்கிட்ட க்ரீன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரெட் கலர் குடை மிளகா ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் போடுறேன். மஷ்ரூம்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 தக்காளி, அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நல்லா குட்டியாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்காக. கொஞ்சோண்டு பெப்பர், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பீட் பண்ணலாம். இது நல்லா பீட் பண்ணி அந்த நுர வர அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ஆம்லேட் போட்ட பிறகு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஆம்லேட் போடுறதுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணி அதில் ஆம்லேட் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இதில் உள்ளே ஊற்றிடலாம். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் 3-4 எக்கு போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த பேன் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 to 5 மினிட்ஸ் கிட்ட வேக விடுங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வேக விடுங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நான் சர்வ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆம்லேட் பார்க்குறக்கே நான் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் ஃபுட் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.